மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் உடைய காரகனாக வீற்றிருக்கக்கூடியவர் இந்த சனி பரமாத்மா. இவர் நீலா தேவி அம்மையாரோடு இப்பொழுது இந்த வேளையிலே உங்களுக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார். மகர ராசிக்குடைய அதிபராக வீற்றிருக்கக்கூடிய இந்த பெருமான் அற்புதமான நிலைகள் எல்லாம் நமக்கு எய்யச் செய்து, நீங்கள்லாம் சனீஸ்வரனுடனே பயம்தான் வரும். கும்பராசிக்கும் அதிபர் இவர்தான், மகர ராசிக்கு அதிபரும் இவர்தான். எப்பா சனீஸ்வரனப்பா 7.5 பிடிக்குதுப்பா, இது நடக்குதுப்பா. இப்போ பொதுவா என்ன சொல்லுவாங்க, 7.5 சனி நடக்குது, ஜென்ம சனி நடக்குது, பாத சனி நடக்குது, கண்டச்சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால சனி பகவான் இவ்வளவு சோதனைகளை கொடுத்து விடுவார், பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவார் என்று பொதுவான கருத்து, பொதுவான நிலையில் கோச்சார ரீதியாக நாம் பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் மகர ராசிக்கும் கும்பராசிக்குமான அதிபரே இந்த சனி பகவான் தான். இவர் ஆயுள் கர்த்தா என்று இவருக்கு ஒரு பெயர் உண்டு, மந்தன் என்றும் ஒரு பெயர் உண்டு. இந்த சனி ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, லக்னத்தில் சனி இருந்தாலோ, ஒரு ஜாதகத்தில் 12 சனி இருந்தாலோ, அல்லது சனி தசை இருக்குமே ஆனால் இப்படி ஒரு சில காரண காரியங்களில் கொஞ்சம் மந்த புத்தி இருக்கும். ஆனா பொதுவான கருத்து என்னன்னா, சாஸ்திர விகிதாச்சாரப்படி சாஸ்திரங்கள் சொல்வது என்னவென்றால், சனி கொடுப்பர் எவர் தடுப்பர் என்று பழமொழி உண்டு. சனி பகவான் மிகப்பெரிய ஒரு அற்புதமான கிரகம். 19 ஆண்டுகள் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பக்குவமுடைய. முதலிலே மகர ராசியை எடுத்துக்கொள்வோம். மகர ராசியில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உழைப்பாளி, மிகப்பெரிய ஒரு சாதுரியமுடையவர்கள், உழைப்புள் சார்ந்து மிகப்பெரிய ஒரு இலக்கை எட்டியவர்கள் எல்லாம் மகர ராசியில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் துன்பப்படுகின்றவர்கள், அன்றாட பிழைப்புக்கு கூட கடினப்படுகின்றவர்கள், எந்த முன்னேற்றத்திற்கான உழைப்பை நாம் செயல்படுத்தினாலும் அந்த உழைப்பில் கடினத்தை ஏற்படுத்தி வளர்ச்சி என்பது இல்லாமல் கடினப்படுகிறவர்கள் மகர ராசிக்காரர்கள். சிந்தனைகளிலே கொஞ்சம் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா மந்த புத்தியில் காணப்படுவார்கள். ஒரு சிலர் சுறுசுறுப்பான சிந்தனைகள் இருந்தாலும் கூட தன்னுடைய தொழிலிலோ அல்லது வேலையிலோ அல்லது நிறுவனங்களிலோ அல்லது வியாபார ஸ்தலத்திலோ தொய்வு நிலையை காணப்பட்டு யோக நிலையை பின் அடைகின்ற சக்தி உடையவர்கள் மகர ராசிக்காரர்கள். இவர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்கா எடுத்த உடனே கோபம் வந்துவிடும். ஆனால் அந்த கோபம் வந்தாலும் கூட அதில் பயனுள்ளதாக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்திக்கு முயற்சி செய்கிறவர்கள் மகர ராசிக்காரர்கள். இருந்தாலும் சனி பகவான் ஆட்சி என்பதினால் அவருக்கு நல்ல பாடங்களை அடிக்கடி, அதாவது எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருப்பார். கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கும், அப்புறம் யோசிப்பாங்க, அடடா நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோமே, இனிமே பண்ணக்கூடாது, நல்ல பாடம் என்பதை உணர்த்துகின்றது இந்த சனி பகவான். எப்பொழுதுமே தனக்கு இல்லை ஆண்டவா இது என்ன சோதனை என்று பணம் தனம் நினைக்கின்ற பொழுதிலே அவர்களுக்கு எந்த விதத்திலாவது பணம் சேர்ந்துவிடும். இது கும்பராசிக்கும் உட்பட்டது. இருந்தாலும் வாழ்க்கை முன்னேற்றம் அடித்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் உழைப்பின்பால் மந்த புத்தி அடைந்து கொஞ்சம் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுத்து அது ஆட்கொள்வதனால் அந்த சனி பகவான் இருக்கின்ற இடத்தை பொறுத்து ஜாதகத்திலே அவர்களுக்கு பலனை எய்து கொடுக்கின்றார். ஆனால் எப்படி இருந்தாலும் மட்டமான ஒரு நிலையை அந்த மகர ராசிக்குடைய சனி பகவான் யாருக்கும் கொடுப்பதில்லை. அப்படி கொடுத்தால் அவர்கள் மிக மிகவும் சோம்பேறியாக இருந்தால் ஒழிய அதற்கு மாற்று கருத்து இல்லை. ஆக இந்த மகர ராசிக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் இப்ப நான் சொல்லிக்கொண்டே வந்து கொண்டேன். இரண்டாவது 7.5 சனி, ஜென்ம சனி, பாத சனி, அர்த்தார்த்த சனி பகவான், இப்படி யாருக்கெல்லாம் மகர ராசிக்குடையவர்களுக்கும் சரி அனைத்து ராசிக்குடையவர்களும் சரி பயம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் இந்த நீலாதேவி அம்மையாரையும் சனி ஈஸ்வர பகவானையும் மந்த பிரபுவானந்த காகவாகனனையும் இந்த நிமிஷம் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு வணங்கிக் கொண்டே இப்பொழுது வருகின்ற மந்திரத்தை படித்து கொண்டே இந்த மகர ராசிக்குடையவர்கள் இந்த இசையை கேளுங்கள். மகர ராசிக்கான ஒரு அற்புத ராகம் சகானா ராகம் என்று வருகிறது. சனி பகவான் நீலாதேவி அம்மையார் தரிசனத்தோடு இந்த சகானா ராகத்தை இப்பொழுது கேளுங்கள்.
शंभो शनीश्वराय ओम लंबोदराय सदा शनीश्वराय ओम शुभनीलांधारम कागवागणाधिपत्यं मकरत्याय स्वरूपराशिकारगात् भवन्तु शनीश्वराये தொலைக்காட்சி பக்த ஜனானாம் பிரார்த்தனை சித்தைத்தம் நின் आत्मपक्षि दीक्षां ऊर्म दीक्षां स्परिश दीक्षां शर्वभूर्वनम् अग्रस्तो देवविद्मयात्याय वह्निरूपमन्त्रकारुण्ये अग्रस्तो मन्त्ररूपाय ब्रह्मरूपम् मध्यतो स्वरूपरूपाये सर्ववैष्णवायस्त्याय विष्णुरूपम् वह्निरूपकारुण्याय अकृस्तो मध्यतो मूलतो शिवरूप संचारकम् अनुग्रह प्राप्त भक्त जनानां मकर राशि सर्वशक्ति भक्त रूपे बालक बालकी सर्व माता पिता रूपकारुण्याय देववित्तक शनीश्वराये अनुग्रह नीलां देवी सर्व अनुग्रहार्थ सकट सत्याय निवर्तस्यम् அந்த சகானா ராகத்தினுடைய இசையையும் கேட்டு இந்த மந்திரத்தோடு உங்களுடைய வணங்குதல் வேண்டுதல் பிரார்த்தனைகள் எல்லாம் சனீஸ்வர பகவானும் நீலாதேவி அம்மையாரும் உங்களுக்கு சித்தி செய்து உங்களுடைய சங்கடங்கள் தீருகின்ற வழியை காட்டி வளமெல்லாம் பெருக்கி ஓங்கி வாழ்வாங்கு வாழ வேண்டும். கும்பராசிரியர்களே, கும்பராசிக்குடைய பக்தர்களான நீங்கள் எல்லாவித பலமும் நலனும் பெற வேண்டும். என்னன்னா இந்த கும்பராசிக்குடையதே கோபம், யோசிக்காத சிந்தனைகள், யோசிக்காமல் பேசுகின்ற பேச்சு, மாற்றி மாற்றி பேசுகின்ற சிந்தனை, எதில் போனாலும் தடுங்கள் பிறகு வெற்றி, அல்லது வெற்றி கிடைத்தாலும் பிறகு தடுங்கள், இப்படியெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு விளையும். அதே போல் குழப்பத்தில் மிகப்பெரிய மற்றவர்களை குழப்புகின்ற ஒரு மிகப்பெரிய சாமர்த்தியசாலியாக இருப்பார்கள். தான் பிடித்ததே முயலுக்கு 3 கால், அப்படி என்றால் ஆமாம் என்று சொல்ல வேண்டும். எதிலுமே அவர்கள் அந்த பக்குவத்தை வளர்த்து கொண்டு அவர்களும் கெட்டு போவார்கள், மற்றவர்களையும் குழப்பி விடுவார்கள். இதனால் என்ன ஆகும்? வாழ்க்கையினுடைய முன்னேற்ற படிக்கு போகும்பொழுது தான் என்ற அகந்தை கொண்டு குழப்பியும் குழப்பமும் கொடுக்கின்ற நிலையில் இருக்கும் பொழுது வளர்ச்சி தடைபட்டு போகும். ஆனால் மிகப்பெரிய திறன்சாலியாக இருப்பார்கள். எதையும் சன நேரத்தில் கிரகித்து அதை உடனே செய்யக்கூடிய பக்குவத்தை உடையவர்கள் கும்பராசி நேயர்கள். அறிவு சார்ந்த விஷயத்தை சனி பகவான் போதித்து ஏதோ ஒரு வாழ்க்கையில் அவர்களுடைய வயது இறுதி காலத்துக்குள் அவர்களுடைய முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்று விடுவார் சனி பகவான். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் நான் சொல்வதுபடி குறை இருப்பவர்கள், குழப்புகின்றவர்கள், என்ன சிந்தனையில் தெரிவில்லாது தான் என்று மனதுக்குள் இருமாப்பு கொண்டிருக்கக்கூடியவர்கள், தான் என்ற நிலை இருந்தும் நான் மாற்றிக்கொண்டும் அப்படியே கஷ்டப்படுகிறேன், என்ன பிரயோஜனம் என்று எண்ணுகின்றவர்கள், பூமியால் தடை இருக்கிறவர்கள், பணத்தால் தடை இருக்கிறவர்கள், கடனால் தடை இருக்கிறவர்கள், தொழிலால் தடை இருக்கிறவர்கள், மந்தமாக இருக்கிறவர்கள், மந்தப்பட்டு போகிறவர்கள், சோதனை அனுபவிப்பவர்கள், உடலால் வியாதி இருப்பவர்கள், எவராயினும் இந்த கும்பராசி உடையவர்கள் நான் சொன்னது போல் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தார்த்த சனி எல்லாம் இதுபோல் துன்பம் கொடுக்கின்றது என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை ராசிக்காரர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுடன் சேர்ந்து வணங்கி வழிபட்டு கீழே வந்து கொண்டிருக்கக்கூடிய மந்திரத்தை படியுங்கள். இந்த மந்திரத்தை படித்துக் கொண்டு கும்பராசிக்கான ஒரு அற்புத ராகம் இருக்கிறது, அற்புத அம்சத்வனி ராகம் இருக்கிறது. அந்த ராகத்தோடு இந்த பெருமானை தரிசனம் செய்து நீலாதேவி அம்மையாரையும் தரிசனம் செய்து கும்பராசிக்காரர்களான நீங்கள் இந்த மாத்திரத்திலே இந்த மந்திரத்தை அணியேன் ஓதுகின்ற மந்திரத்தையும் காதினுள் வாங்கி நம்பிக்கையோடு குழப்பாம, தன்னையும் குழப்பாமல் தானும் குழப்பாமல்
யோசித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் நம்பிக்கையோடு செயல்படுங்கள். நம்பிக்கை இல்லாதவர் சிரித்துக் கொண்டே பாருங்கள். இசையை கேட்டீர்கள். இப்போ நான் சொல்லுகின்ற மந்திரத்தை கைகூப்பி காதினுள் வாங்கி மனதினுள் வைத்து அற்புதமான வழிபாடை மேற்கொண்டு இந்த சனீஸ்வர பகவானையும் நீலாதேவி அம்மையாரையும் வணங்கி பயனடையும். நீலாதேவம் தேவவர்த்தஸ்யாய மந்திரபூர்வனம் சனீஸ்வராயஸ்யாய மந்திரரூபே கும்பதேவஸ்யாய சர்வகும்பா மந்திரதேவஸ்யான சுரூபரூபே சஞ்சாரக ஈசமாத்யாய நிரூப சஞ்சாரக கும்பராசியாச்சான மந்திர சனிஸ்தாய நியந்தாய பிரதாய வர்த்தன்யாய யோகாய யோகத்யாய மந்திரவந்தாய ஆயுஷ்மான் பவஸ்வரூபாய சஞ்சாரக குருதேவத்யாய மந்திரதேவத்யாய ரூபே சஞ்சாரகத்யாய மந்திரதேவ மகாபூர்வனன்யாய மந்திரரூபே வம் ஹ்ரீம் டம் காகே புஜாஹ ஓம் டம் ஹ்ரீம் மந்திரபூர்வத்யாய சனீஸ்வரஹ நிவர்த்தஸ்யத்யாய நின்னனுக்ரக பிராப்த சித்தி நீலாதேவியாத்யாய மந்திர ரூபகாருண்ய மாதா தேவினி அனுகிரக கும்பராசிகாரத்யாய மந்திர ரூபே கும்பராசி பக்த ஜனானாம் பாலக பாலகி சிசுவாத்யாய மந்திர மாதா பிதா ரூபே காருண்யோத்யாய மந்திர ரூபே சனீஸ்வர அனுகிரக சர்வ சங்கட நிவர்த்தனோ ஓம்காராய ரீம்காராய ரம்காரத்யாயாத்யாய ஹத்யாயாத்ய புருஷாய ரூபாய ரூபமந்திராய ரீங்கார ரீங்காரத்யாய சனீஸ்வரஸ்யாய மந்திர நியந்த ரூபாயஸ்யாய மந்திர ரூபே வரண்யாய ரண்யாய இஞ்ஞாய பிரணவத்யாய மந்திரபூர்வனே நமோஸ்துதே மந்த பிரபுவந்தனீந்தத்ரதயானந்த தந்தப்பூர்வனஸ்யாய மந்திர பிரகாசத்யாய ஸ்வரூப சஞ்சாரகத்யாய மந்திர ஆத்மாஸ்வராமினி சர்வாஸ்வராமினி சர்வரூபாபிதத்யாய மந்திரத்யாய சனிதத்யாய மந்திர ரூபே நிகரத்யாய சர்வ கும்பராசியாத்யாய அனுகிரக தேவாய சுபதிதௌ பிரார்த்தனா சித்தைதம் கும்பராசி சனீஸ்வரத்யாய தீட்சதா அனுகிரகே கும்பராத்யாத்யாய மந்திர ரூபே சர்வ இல்ல சுபிட்ச பக்த ஜனானாம் நமஸ்காராத்யவத்யம் பக்தி சமர்ப்பதத்யாய யோகத்யாய மந்திர ரூபே நமஸ்காராதிபத்ய சமர்ப்பத தேவோம் பிரார்த்தனா சித்தைதம் சனீஸ்வர நீலாம் தேவியாத்யாய மந்திர நிஜமார்த்த ரூபாய சத்யாய ரூப மந்திர தேவோ சனீஸ்வரஸ்வரஸ்யாம் நியந்தஸ்தாம் நியந்தஸ்த ரூபகாருண்யாய சத்தஸ்தத்யாய ஸ்ததாஸ்து சனீஸ்வர அனுகிரக யோக அனுகிரகத்யாய ஸ்ததாஸ்தோ நீலாம் தேவியாத்யாய மந்திர சனீஸ்வர மந்த பிரபுவந்தனி காகத்வதத்யாய மந்திர ரூபஸ்யாய பிரம்மஸ்ததாஸ்தோ ஸ்ததஸ்தாய மந்திர சனீஸ்வரஸ்யாய நியந்த ரூபே
கும்பராஜ்யாத்யாய மந்திர ரூபே மாசிமகத்யாய மந்திர ரூபே சர்வாத்யாய மந்திர மாஜியாத்யாய மந்திர சர்வரூபாய உத்ராயணத்யாய மந்திர நானாகிருதயானந்த மந்திர காகத்வஜாய வித்மஹி கட்கஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரசோதய. நீங்கள் எல்லாம் உண்மையாக வணங்கி வழிபட்டு வாழ்க்கையில் சனீஸ்வரனுடைய துன்பங்கள் இல்லாமல் இந்த மந்திரத்தையும் சனிக்கிழமை தோறும் வழிபட்டு வாழ்க்கையில் வளமெல்லாம் பெற்று நலங்களெல்லாம் எய்தி ஓங்கி வாழ வேண்டும். வணக்கம்.